The next problem, d squared y by dx squared minus 6 dy by dx plus 13y is equal to 0. இங்கேயும் right hand side 0 தான் இருக்கு. இப்போ first இந்த ப்ராப்ளத்தை நம்ம capital D க்கு மாற்றி எழுதணும். So capital D squared y minus 6 dy plus 13y is equal to 0. இது எல்லாத்துல இருந்தும் y காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா d squared minus 6d plus 13 அந்த மாதிரி கிடைக்கும். The auxiliary equation is m squared minus 6m plus 13 equal to 0. இதை factorize பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதை factorize பண்ண முடியாது. So therefore நம்ம ஒரு formula இருக்கு m is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. இந்த formulaல a value 1 and b value minus 6, c value 13 substitute பண்ணி simplify பண்ணிட்டு வரும்போது நம்மளோட roots வந்து பார்த்தீங்கன்னா 3 plus or minus 2i அப்படின்னு கிடைக்குது. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 3 அண்ட் பீட்டாவோட வேல்யூ 2. இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாக்கு பதிலாக 3 அண்ட் பீட்டாவுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கேயும் 0. ஸோ தேர்ஃபோர் y is equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். த ஆன்சர் இஸ் e பவர் 3x a cos 2x plus b sin 2x.